விஜய் அரசியல ஒன்றும் தெரியாதவங்க முதலமைச்சர் என்ன விஜய் அரசியல்ல ஒண்ணுமே தெரியாதவங்க என்ன டாக்டர் படிச்சுட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணணும். ஒண்ணுமே தெரியாம இப்போ ஆப்ரேஷன் பண்ண என்ன ஆகும்? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. அது என்ன பண்ணா கேட்குறாங்கன்னா உதயநிதி பையன் வாரிசு அடிப்படையில் இந்தியா பூரா அப்படிதான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன இருக்கு? காஷ்மீர் எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்றாங்கல்ல. உதயநிதி சும்மா சப்போர்ட்டுக்கு தான் இருக்கான். சப்போர்ட்டுக்கு துணை முதலமைச்சர் சப்போர்ட் தான். அதுக்கு துணை முதலமைச்சர் சப்போர்ட் துணை முதலமைச்சர் பார்த்தா என்ன பண்றது? அவங்க அப்போ இப்படிதான் கொடுக்குறாங்க. சினிமா பார்த்தா அதோட போடுங்க. நம்ம குடும்பத்தை ரஜினியை ஒருத்தன் ஃப்ளைட்ல இருந்து இறங்கினோடனே தலைவான்னா டேய் பேசாத போய் குடும்பத்தை கவனி, இவன் பின்னாடி வராதிங்கிறாங்க. அவன் மனுஷன் இந்த அரசியலுக்கு வந்திருந்தா அவனையும் சொல்லிருக்கீங்க. எப்படி சொல்றது, எல்லாம் வந்து நல்லாதான் இருக்கு. யாருன்னா அப்படின்னா கூட சொல்ல முடியும். எனக்கு வந்து முக ஸ்டாலின் தான். அவரு இப்ப எல்லாத்துக்கும் நல்லா செய்யறாங்க, அதனால ஓகே. இதுக்கு முன்னாடி நான் போல முக ஸ்டாலின் தான் போட்டுட்டு இருந்தேன். அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே தான். அவர் இருந்தா நல்லா இருக்கும். எதனால புதுசா ஒருத்தர் வரட்டும் இதுக்கு முன்னாடி யாருக்கு திமுக யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிஎம்கே தான். டிஎம்கே எதனால? எல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால எப்பவுமே டிஎம்கே. சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? விஜய் எதனால? புதுசா வந்து நல்லா இருக்குன்னு தோணும். சேஞ்சது. இதுக்கு மாதிரி யாருக்கு போடுறது? ரெண்டுக்குமே போட்டிருக்கேன். இந்த டைம் டிவிக்கு. பிடிக்கும். இதுக்கு மாதிரி யாருக்கு போடுறீங்க? முன்னாடி அம்மாவை ஓட்டோம். இந்த டைம் விஜய்க்கு போட்டுவாங்க. நீங்களும் விஜய்க்கு தான். புது ஆளு, அதான் பழைய ஆளு ஒருத்தர் புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மாற்றம் கொடுக்கலான்ட்டு கொடுத்த. இதுக்கு மாதிரி ஒருத்தர் சீமானுக்கு போட்டேன், அப்புறம் அம்மாவுக்கு போட்டேன். மாற்றம் கொடுக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? டிஎம்கே தான் நல்லா இருக்கும். டிஎம்கே எதனால? அவங்களோட இது செயல்பாடுகள் நல்லா இருக்கு. செயல்பாடுகள் நல்லா இருக்கு. எப்பவுமே டிஎம்கே. சரி, டிஎம்கே, டிவிகே, என்டிகே நீங்க யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? எதனால? எப்பவுமே 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி? டிவிகே எதனால? விஜய்க்கு தான். மாற்றலாம் ஒரு தடவை போட்டு பார்ப்போமே. ஒரு தடவை தான் மாத்தி பார்ப்போமே. சேஞ்ச் பார்ப்போம். இதுக்கு மாதிரி யாருக்கு? இதுக்கு முன்னாடி மாத்தி. சரி, நீங்க எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ணா? யார் ஆட்சி பண்றாங்க டிசைடே பண்ணலங்க. யார் என்ன அவங்க வந்து கொடுப்பாங்க மக்களுக்காக, நாங்க என்ன செய்ய போறாங்க, அது எது கரெக்டா அவங்க தான் செய்ய முடியும்னு எங்களுக்கு தோணுது, அவங்களுக்கு தான் எங்க ஓட்டு. ஆமா, பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவோம். ஓகே சார். நீங்களா? எதனால? அவங்க வந்தா தான் நல்லா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா போன 5 வருஷமாவும் அதுக்கு முன்னாடி நல்லா ஏடிஎம்கே வந்தா தான் நல்லா இருக்கும். தமிழ்நாடே நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? ஏடிஎம்கே. சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே தான். டிவிகே எதனால? எதனாலன்னா மாற்றம் வரணும், தளபதி வரணும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? முன்னாடி நாம் தமிழர். இந்த டைம் டிவிகே. சரி, அப்போ வர 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான் யார் ஆட்சி பண்ணா? டிஎம்கே தான். நம்ம எப்பவுமே டிஎம்கே. எதனால? பரம்பரையா அப்படிதான் டிஎம்கே. எப்பவுமே கலைஞருடைய பக்தன். 8 ஓட்டு நம்ம இந்த தொகுதியில். 8 ஓட்டு நம்ம ஓட்டு இலக்கு. வேற கட்சி எவனும் சரியில்லையே தமிழ்ல இருக்கலாம். சரியா எவனாச்சும்? விஜய் அரசியல ஒன்றும் தெரியாதவங்க முதலமைச்சர் என்ன? விஜய் அரசியல்ல ஒண்ணுமே தெரியாதவங்க என்ன டாக்டர் படிச்சுட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணணும். ஒண்ணுமே தெரியாம இப்போ ஆப்ரேஷன் பண்ண என்ன ஆகும்? துணை முதலமைச்சராக இருக்கிறது. அரசியல்ல ஏபிசிடி கூட தெரியாது. உதயநிதி ஸ்டாலினோட
உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. அது என்ன பண்ணா கேட்குறாங்கன்னா உதயநிதி பையன் வாரிசு அடிப்படை இந்தியா பூரா அப்படிதான். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன இருக்கு? அதுக்கு எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்றாங்கல்ல. உதயநிதி சும்மா சப்போர்ட்டுக்கு தான் இருக்கான். சப்போர்ட்டுக்கு துணை முதலமைச்சர். சப்போர்ட் தான். அதுக்கு துணை முதலமைச்சர் சப்போர்ட் துணை முதலமைச்சர் பார்த்தா என்ன பண்றது? அவங்க அப்போ இப்படிதான் கொடுக்குறாங்க. காஷ்மீர்ல ஃபருக் அப்துல்லா மாமா ஃபருக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா. கன்னியாகுமரி யாரு? வசந்தகுமார். எல்லாம் பரம்பரை அப்படிதான் இந்தியா பூரா. பரம்பரை இந்தியா பூரா அப்படிதாங்க வரும். எல்லாம் பிறக்கும் போது தான் இது பண்றாங்களா? அப்படியே வருவாங்க. அவனு எம்எல்ஏ இருந்தானே வந்திருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் 2 மாசம் 3 மாசம் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் இளைஞர் அணி, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர். இதுல கொஞ்சம் நல்லா பையனுக்கு தான் வாரிசு கொடுப்பாங்க. இங்கேயும் உள்ளதாங்க. இங்கேயும் உள்ளதான். இந்தியா பூரா அப்படிதாங்க. வாரிசு அரசியல் தான் இந்தியா பூராவுமே. மோடிக்குன்னா வாரிசு இல்லை, அதனால ஒண்ணும் கிடையாது. எடுத்தவொடனே முதலமைச்சர்னா என்ன அர்த்தம்? அப்போ எடுத்தவொடனே முதலமைச்சரா? இந்த கதையெல்லாம் நடக்காது தமிழ்நாட்டில். எல்லாம் இங்கெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு ஒரு இது இருக்கு, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒன்றும் இல்லாம திடீர்னு முதலமைச்சர் அவர் விஜய் ஆளு. அவர் இல்ல அவரு டிஎம்கே தான் சொல்லிட்டாரா? ஏங்க என்ன சொன்னீங்க? சொல்லிட்டீங்களா? நாங்கள் விவரம் தெரிஞ்சதுனால இருந்து கலைஞர் மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு இன்னும் வர முடியுமா? சட்டசபையில் வந்து பேசக்கூடிய ஆள் இருக்கா? 50% தான் இருக்கா. கலைஞர் 50%. இதே விசுவாஸ் வேற வழி இல்லையே. என்ன பண்ற? கூட ஹெல்ப்புக்கு பையனை தானே வச்சுக்கிறாங்க. டாக்டரா இருக்கமா டாக்டர் ஆகிறான், இன்ஜினியர் இருக்கமா இன்ஜினியர் ஆகிறான். இப்போ நம்ம அந்த தொழில் இருக்க என் பையனுக்கு தொழில் வரும். அந்த மாதிரி தாங்க பரம்பரை அப்படிதாங்க வரும். நீங்க அதுக்கு ஒத்து போறீங்க. மற்றவங்களாம் அப்படி இல்லை. நான் ஏன் அப்படியே இருக்கணும், அவங்க மட்டும்தான் அப்படியே ஆகணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்காங்கல்ல. இருக்கிறாங்கன்னா அதுக்கு தகுதி வேணுங்க. நம்ம பையன் தான் நல்லா உருவாக்கி விட்டோம். அவங்களுக்கு அதான் பொதுவாக சொல்றதுன்னா அவங்க தகுதி, அவங்க பையன்றதுனால அவர் அந்த ஒரு தகுதி போதுமான்னு கேட்குறாங்கல்ல. அதுதான் எல்லாரும் இப்போ நான் எல்லாருமே கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறாங்க. மாற்றி யோசிச்சாலும் ஓட்டு அவ்வளோ ஈஸியாக போட மாட்டாங்க. நம்ம கையை கடிக்கிறவங்கலாம் ஓட்டு போடுவாங்க. ஒன்றும் சும்மா ஒன்று தொண்டர் ஒன்றும் இது கட்டுப்பாடு இல்லாத கட்டுப்பாடு கிடையாது. தேட்டரில் படம் விட ரோஹிணி தேவன் மெட்ராஸ் சேரை பூரா ஒடிச்சுட்டாங்க. ஒடிச்சாங்களா இல்லையா? அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாத கூட்டாங்க. சும்மா வந்தவொடனே சினிமா கவர்ச்சி வச்சு ஆச்சு. எல்லாம் எம்ஜிஆர் எப்படி வந்தார்? பரம்பரையாக அவர் வந்தார். ஆரம்பத்துல இருந்து வந்தார். கட்டுப்பாடுன்றது அவங்க மேல இருக்க அந்த இது அவங்க மேல அவ்வளவு பாசம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. திமுக என்ன ப்ரோக்ராம் நடத்தினாங்கன்னா அதுல இருக்க வாழை இலை, வாழை மரம் எல்லாத்தையும் தூக்கின்னு போறாங்க. அது இவனுக்கு வாழப்பாடி, இவனுக்கு எடப்பாடிக்கு இல்ல எல்லா இடத்துலயும் திமுக இளைஞரணி மாவட்டத்துல அப்படிதான் இருந்துச்சு. எடப்பாடிக்கு இப்போ பொதுக்குழு கூட்டினா வானகரத்துல எல்லாத்தையும் கொண்டு பிச்சுட்டு போயிட்டாங்க. இல்ல திமுக தான் நிறைய நடக்குது. அந்த மாதிரி எல்லா யார் நடத்தினாலும் நடக்குது. அது நடக்குங்க. இருந்தாலும் இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. தொண்டர்கள் வழி நடத்துறது கம்மியா இருக்கிறது தானே. இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு விஜய். விஜய்ல ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே அவர் கொள்கையே ஒன்றும் சரியில்லை. எதுக்குமே வந்து பேச மாட்டேங்கிறப்ப. எதுக்குமே பேசுறாரா? எதுக்குமே பேசியிருக்காப்ல? இவர் பேசுறாரா? பேசுறாரு. மகாத்மா காந்தி ஊரக அது பேசுறாரா? பேசுறாரு. ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் அனுபவம் வேணுங்க. சும்மா எடுத்தவன முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எடுத்தவன ஃப்ளைட் ஓட்ட முடியுமா? பைலட்டு அனுபவம் இருந்தால் தான் ஓட்ட முடியும். சும்மா ஒண்ணுமே அனுபவம். சினிமாவில் கவர்ச்சியை காமிச்சு பண்ணாங்க. அந்த கவர்ச்சியிலே என்ன தமிழ்நாட்டில் சினிமா கொஞ்சம் ரசிகர்கள் அதிகம் இருக்காங்க. இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் ரொம்ப மோசம். சினிமா பைத்தியங்க. சினிமா தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஜப்பான்ல வந்து வந்தான் பார்த்தான். தமிழ்நாட்டில் சென்னையில் 2 மணி நேரம் தான் இருந்தான். சினிமா தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான சினிமா தனமாக வாழ்றாங்க. நிஜ வாழ்க்கை வாழல, போலியான வாழ்க்கை வாழ்றாங்க. வேலையும் செய்யறதுல ஒன்றும் செய்யறது கிடையாது. உழைப்பு கிடையாது. அதனால தான் வடநாட்டிலேருந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான தமிழ்நாடு, திருப்பூர், ஈரோடு, கரூர் சினிமா பார்த்தா அதோட போடுங்க. நம்ம ஒரு குடும்பத்தை ரஜினியை ஒருத்தன் ஃப்ளைட்டில் வந்து இறங்கினோடனே தலைவான்னா, ஏய் பேசாத, போய் குடும்பத்தை கவனி, இவன் பின்னாடி வராதிங்கிறாங்க. அவன் மனுஷன் வந்தார் அரசியலுக்கு வந்திருந்தா அவனையும் சொல்லிருக்கீங்க. வரமாட்டாங்க. பெரியங்க அரசியல்ங்கிறது வந்து ரொம்ப மோசமாக போச்சு. அரசியல் படுமோசமாக போச்சு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் திமுகவோட நல்லா செஞ்சு சாதனைகள் செஞ்சுருக்காங்க. இந்தியா பூரா அதை செய்கிறாங்க. செய்கிறாங்களா இல்லையா? இதே மோடி வந்து இலவசமாக கொடுக்கக்கூடாது, வளர்ச்சியை பாதிக்குதுனாரு. ஓட்டுக்கு 10,000 கொடுக்குறான் பீகாரில். பீகாரா இல்லையா? 78 லட்சம் பேருக்கு 10,000 ரூபா ஓட்டு. சரி.